கூதெல்லாம் தலை. ஓகே, எப்பனாச்சும் இந்த ஆளு என் முன்னாடி வந்தா நான் ஃபர்ஸ்ட் வாமிட் தான் போட போறேன். கண்டிப்பா இதை நான் எடுத்து ப்ளூப்பர்ல போடுவேன். போடுங்க. இந்த ஆளு அந்த ரசிக்கிறதுக்கு அவன் மாதிரி லூஸ் மாதிரி ஜனங்க. இல்ல ஃபெமினிசம் பேசுற எல்லா பொண்ணுங்க ஆக்ட்ரஸ் எல்லாம் நடிக்கிறாங்கல்ல இவர் கூட, அப்புறம் என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த புது பாட்டு பார்த்தாலே அந்த பொண்ணுக்கு அது பாதாபிஷேகம் பண்ணலாம் அந்த பொண்ணுக்கு. அவன் ஓகே வி நோ ஹிம், அதுக்கு ஒத்து அதெல்லாம் பண்றாங்கல்ல. துட்டுங்க, துட்டு காசு, மணி கேன் டூ எனிதிங், தட்ஸ் வாட். பணம் பாதாள வரைக்கும் பாயும். ஓகே, ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து சும்மா பேச்சு சேனல் தான். அதுல வந்து என்ன படம்? பவர் ஆஃப் பாலையா பரமவீர் சக்ரா ரோஸ்ட். பரமவீர் சக்ரா படம் வந்ததா? என்ன வந்து நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியிருக்கீங்க. பரமவீர சக்ரா நம்மளுக்கு கொடுக்கணும். பரிதாபங்கள், நீங்க எங்களுக்கு காப்பிரைட் கொடுக்காம இதெல்லாம் நம்ம பாக்குறோமா? நான்சென்ஸ். பட் ஓகே, நம்ம பசங்க வந்து சும்மா பேச்சு இந்த மாதிரி சில சேனல்லாம் நல்லா இது பாக்குறதுக்கு நமக்கு இந்த ஆனர் கொடுக்கணும். ஆமா, இல்ல இவங்க எடிட் பண்ணி இவங்க அப்லோட் பண்றாங்களே இந்த சேனலோட இதெல்லாம், அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்றேன் நான். சும்மா பேச்சு சேனல் தம்பியா, வாழ்த்துக்கள். சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பின்னாடியே இருக்காங்க, கையை வச்சுக்கிட்டு ரெடியா அடுத்தது குத்துறதுக்கு. யார் அந்த அம்மா? ஹீரோயினா? நம்ம சேனல்ல பாலையாவோட ரோஸ்ட் வீடியோ வருதுனாலே எல்லாரும் அப்படியே குஷி ஆயிருவீங்க. ஏன் அதுல நிறைய கிரிஞ்ச் இருக்குன்னா இல்ல நிறைய கில்மா இருக்குன்னு. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். மாங்க மாங்கனா இப்படிதான் என்னடா புத்தாட்டாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் ஒரு பாலையாவோட படம் தான். இந்த படம் ஏதாவது ஒரு ஓடிடில அபிஷியலா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யூடியூப்ல மட்டுமே இந்த படத்தை உங்களால பார்க்க முடியும். அதுவும் தெலுங்கு ஹிந்தின்னு 2 லாங்குவேஜ்ல தான் பார்க்க முடியும். இதெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, பிரிண்ட் கொஞ்சம் சுமாரா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பரம வீர சக்ரா. ஏன் சார் ஒரு படத்துக்கு ஒரு படத்தோட பேர் வைக்கலாம், 3 படத்தோட பேரையுமா சேர்த்து வைக்கிறது? அப்படித்தான் வைப்பேன். சரி சரி வச்சுக்கோங்க. இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம 1982க்கு காலப்பயணம் செஞ்சு போகணும். பொப்புலி புலின்னு ஒரு படம். சரியா தானடா சொல்றேன்? பொப்புலி புலி தானடா சார்? அது போபுலி புலி சார். அந்த படத்துல நம்ம பாலையாவோட அப்பா காரு, அதான் நம்ம NT ராமாராவ், அவர் நடிச்சிருக்காப்ல. அந்த படம் அப்ப பெரிய ஹிட். அந்த படத்தோட முடிவுல இருந்துதான் இந்த படம் தொடங்குது. ஆனா இந்த படம் பெரிய ஃபிளாப். இப்ப நீங்க காலப்பயணம் பண்ணி வந்தாச்சா? இப்ப நம்ம படத்துக்குள்ள போலாமா? ஆரம்பத்திலேயே நம்ம NTR காரு இருந்துகிட்டு, சார் எனக்கு ஏன் சார் மரண தண்டனை கொடுத்தீங்க? ஏன்னா நீ உயிரை கொண்டிருக்க, அதனால நீங்க மரண தண்டனை கொடுத்து இவங்க என்ன கொன்னு நான் செத்து போயிட்டேன்னா நீங்களும் ஒரு உயிரை கொண்டதான அர்த்தம். உங்களுக்கு யாரு சார் மரண தண்டனை கொடுப்பா? புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சு பித்துக்குளித்தனமா பேசிட்டு இருக்காதுன்னு ஜட்ஜ் அனுப்பிச்சு விட்டுறாரு. சார் நீங்க எவ்வளவு நல்லா நடிக்கிறீங்க, உங்க பையன் ஏன் சார் இப்படி பண்றாரு? அதுக்கப்புறம் நம்ம ஜெயசுதா கிட்ட வந்து உன் பிள்ளைய எனக்காக நீ ராணுவத்துல சேர்ப்பியாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அங்க இருந்துதான் படம் தொடங்குது. கட் பண்ணா நம்ம பாலையாகர் உடம்பு முழுக்க நகையை போட்டுக்கிட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டு வராரு. நம்ம பாலையாவுக்கு அவங்க தங்கச்சி ஆரத்தி எடுத்துட்டு இருக்கிறப்ப கற்பூரம் அணைஞ்சு போயிடும். அப்ப அவரு பேச ஆரம்பிப்பாரு பாருங்க. వెనుకకు తిరిగి రమ్మందువా? ఆ రాముడు నాకు చేసిన అపకారమునకు ప్రతీకారమే ఈ సీతాపహరణం. ఆ ఆరాధ్య దైవమైన పరమశివుని ధనుస్సుని విరుచుట అతని మొదటి அப்புறம் ஒருத்தர் கட் சொல்லிட்டு உள்ள வராரு. ஓகே ஏதோ தெரியாம க்ரூவையும் உள்ள சேர்த்துட்டாங்க போல இருக்குது. பாப்போம். பாலையா என்ன நடிச்சிட்டு இருக்காரு. ஓ மை காட், பாலையா இந்த படத்துல ஒரு ஆக்டர். ஐயோ இவரு நடிக்கிற படத்தையே தாங்க முடியாது. நடிக்கிற மாதிரி நடிக்கிற படத்தை நான் எப்படிடா தாங்குவேன்? இதெல்லாம் திருஷ்டி இருக்கிறவங்களுக்கு சுத்தலாம், பாலையாக்கு ஏன் சுத்துறீங்க? நம்ம பாலகிருஷ்ணா ஹீரோவா இருக்கிறது அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. நம்ம பாலையா ஹீரோவா இருக்கிறது நமக்கு மட்டும் பிடிச்சிருக்கா என்ன? మంచినీళ్ళు
చల్లగా తీసుకుంటారండి వెచ్చగా ఏ బోయపట్టి గారు నువ్వா நம்ம போயப்பட்டி గారు ஹீரோவா ஒரு படத்துல நடிக்க சொல்றதுக்காக வந்திருக்காரு. வாங்கம்மா வணக்கம், பாலையா கௌரி என் படத்துல நடிக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கணும். அவங்களுக்கு நான் படத்துல நடிக்கிறதே பிடிக்காது, மிலிட்டரி ஆபீசர் ஆகிறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. కాదు మిలిటరీ వాడు కాదు, మిలిటరీ మేజర్ కావాలి. இவர் ஆபீசர் ஆனா மட்டும் பத்தாதான், மேஜர் வேற ஆகணுமா? ఎంజీఆర్ గారు సీఎం అయ్యారు, ఎన్టీ రామారావు గారు సీఎం అయ్యారు. இவர் நம்ம பாலையாவையும் சிஎம் ஆக சொல்லுவாரு போல இருக்கே. அட கால் சீட்டு கொடுக்க சொல்றேன்ப்பா, போப்பா போப்பா. நம்ம பாலையா காரு போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கிறப்ப கூட்டத்தில் இருந்த ஒரு குயில் ஓடி வந்து ஹீரோயின் முத்தம் கொடுத்தது நியூஸ் மீடியா ஃபுல்லா பரவி பத்திக்கிச்சு. நான் தான் எடுத்து விட்டேன். என்ன நடக்குதுங்க? இது மட்டுமா? இதையும் பாருங்க. ஒரு நிமிஷம் குனிந்த தலையும் கூறான பாரியும் பாத்துக்கிட்டா என்ன மட்டும் மன்னிச்சுக்கிறாயப்பா. பாலையா காரு ரொம்ப நேரமா அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்களே, அந்த நுரையெல்லாம் எப்ப கரையும் தானே பாத்துட்டு இருக்கீங்க. இன்னொரு டெஸ்ட் மேட்ச் பாக்குறியா? நான் காட்டுறேன். மறுபடியும் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பாலையா காரு பேச ஆரம்பிக்கிறாரு. மேடம் காக்கியை பத்தி தப்பா பேசுறாங்க, கொஞ்சம் பெருமையா பேசுங்க. சரிங்க. మరొక ఆపాల్సింది పోలీస్, అది కాకి. మీరు బయటికి వెళ్ళాలన్నా లోపలికి రావాలన్నా గేటు తీసేది వాచ్మెన్, అది కాకి. మీ ప్రాణాలకు ప్రాణం. ஏய் ஏய் ஏய், உன்னை காக்கியை பத்தி பெருமையா தானே பேச சொன்னேன், எல்லா காக்கியை பத்தியும் பேச சொல்லியே. சார் படம் ஆரம்பிச்சு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, பாலையா காருக்கு ஒரு ஃபைட் சீன் வைக்க முடியலையே. ஃபைட் சீன் ஒரு ஓரமா கிடக்கட்டும், டூயட் சாங் எங்க? 2 லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறாடா. சார் ஃபைட் சீன் முடிச்சிட்டு டூயட் சாங் போயிடலாம் சார். ஃபைட் சீன் மாசா இருக்கணுங்கிறதுக்காக வட்டம் போட்டு நடுவுல சேர போட்டு காலு மேல காலை போட்டு உட்கார்றாப்ல. இப்ப வாங்கடா ஃபைட்டுக்கு. இந்த பாலையா உட்கார்ந்த இடத்துல இருந்தே அடிப்பான், இந்த குரு உட்கார்ந்த இடத்துல இருந்து அடிப்பாடி. போனவன் அவனுக்கு முன்னால நான் போய் ஒரு அடி குப்புற வந்துட்டேன். இதெல்லாம் இந்த படத்துல எடுக்கப்படுற ஷூட்டிங்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதான் கிடையாது. பாலையா கிட்ட ஒருத்தர் வந்துட்டு ஒரு கதை சொல்றாரு, அதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் காப்பாத்திட்டு போன பிள்ளையவே கரம் பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு பாலையா. கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச வேட்டி சாவகாசமா வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணிட்டு போறானுங்க. எதுக்கு சார் வீட்டுக்கு போய் அவனை அந்த டே அடிச்சிங்க? அவன் சாவர கண்டிஷன்ல இருக்கான் சார். వెళ్ళారని పోలీస్ స్టేషన్కి వెళ్తే పోలీసులంతా చేతకాని దద్దమ్మలైతే కనీసం ఒక్క ఎఫ్ఐఆర్ కూడా రాయకపోతే ஏ போடா போடா போடா, எனக்கு ரீசனே தேவையில்லடா போடா. அந்த இடத்துக்கு 2 வக்கீலோடையா இருந்து சார் 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 இவர் அடிக்கவே இல்லை சார், இதெல்லாம் இவர் பிரம்மையில நடந்தது சார் அப்படின்னு சொல்லி கூட்டு போறானுங்க. ஏன்னா ஹீரோ வெளியே இருந்தாதான் வில்லனால பழி வாங்க முடியும். பாலையா காரு ஒருத்தன் பொழுக்குன்னு வைப்பான். என்னடா சும்மா மாஸ்டர்ல பவானி ஒன் பஞ்ச் மேனா நடிச்சாருன்னு இருக்கீங்க? இவரு தான்டா ரியல் ஒன் பஞ்ச் மேனு. கார்ட்போர்ட்ல கார் செஞ்சு எடுத்துட்டு வந்தா இப்படிதான்டா கலந்துகிட்டு போகும். நம்ம பாலையா காரு வேற படத்தோட ஷூட்டிங்ல ஃப்ரீயா இருந்தப்ப இந்த கதையை கேட்டுட்டு இருந்திருக்காப்ல. அப்ப அந்த டைலாக் அவரோட ஆள் மனசுக்குள்ள பூந்துருச்சு. నన్ను కొడితే చావాలి, నేను కొడితే చావాలి. போயிட்டு டைரக்டர் ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே నన్ను కొడితే చావాలి, నేను కొడితే చావాలి. யாரா இவன் ஸ்கிரிப்ட்ல இல்லாத டைலாக்லாம் பேசிட்டு இருக்கான். ஒன் மோர் నన్ను కొడితే చావాలి, నేను కొడితే చావాలి. యాక్షన్ యాక్షన్ டே பிறவி பைத்தியமே, அதான் சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்காருல்ல, போய் டைலாக் சொல்லி கொடுக்கலாம்ல. இந்தா போறேன் சார், இது நம்ம ஸ்கிரிப்ட்லயே இல்ல, நம்ம ஸ்கிரிப்ட்ல இருக்கிற டைலாக் பேசுங்க சார். నా స్క్రిప్ట్ లో ఉంది. దిస్ ఇస్ మేజర్ జయసింహ స్క్రిప్ట్. இது பாத்தீங்க. அப்புறம் ஏன் சார் இந்த படத்துக்கு கால் ஷீட் கொடுத்து காசு வாங்குனீங்க? மறுபடியும் ஜெய்சிமா ஸ்கிரிப்ட சொல்றதுக்கு இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டா இந்த ஆர்மி ஆபீசர். சார் கதையை இப்ப சொல்றீங்களா இல்ல நாளைக்கு சொல்றீங்களா? இப்ப சொன்னீங்கன்னா இந்த படத்தோட கதையை மறந்துடும், அப்புறம் கால் ஷீட்டை கிழிச்சு காரி துப்பி அனுப்பிடுவாங்க. நான் உங்களுக்கு நேரா கூட்டிட்டு போய் காட்டுறேன் வாங்க. இந்த மிலிட்டரி ஆபீசரும் கூட்டிக்கிட்டு போய் ஒரு அற்புதத்தை காட்டுறான். அந்த இடத்துலதான் இன்டர்மிஷன். என்னோட கனவுல
கல்யாண கோலத்துல வர ஹெல்மெட்டை கட்டிட்டு கிஸ் பண்ண கிட்ட வர. ஆனா கிஸ் மிஸ் ஆயிடுச்சு. அடங்கம்மால இவர் தான் ஜெய்சிம்மா. இவரை பத்தி நான் சொல்றேன் கேட்டுக்கப்பா. ஒரு நாள் நேஷனல் ஆந்தம் போட்டு எல்லாம் சல்யூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு மினிஸ்டர் போன் வந்துருச்சுன்னு எடுத்து போன் பேசிட்டு இருந்திருக்கான். நேஷனல் ஆந்தம் முடிஞ்ச உடனே வந்து பொலிச்சுன்னு வச்சாரு பாருங்க மினிஸ்டருக்கு. தேசியத்தை பாடிட்டு இருக்கும்போது இடியா விழுந்தாலும் நின்னடத்துக்கு நகரக்கூடாதுங்கிற உணர்வுல இங்க இருந்து தான் ஹரி சாருக்கே சிங்கம் 2 இந்த மாதிரி சீன் வைக்கலாம்னு ஐடியா வந்துச்சான். தெரிஞ்சுக்கிட்டியா? ஹையர் ஆபீசர் கூப்பிட்டு, தம்பி இப்படி எல்லாம் இருக்காதப்பா, அவங்க பெரிய ஆளுங்க சார். யாரு தேசிய கொடிக்கு மரியாதை கொடுக்கலனாலும் என்ன அவங்களுக்கு மரியாதை கொடுக்க முடியாது சார். அப்ப நான் பண்ணா என்னைய அடிச்சிருவியா? அடிச்சிருவேன் சார். அடிப்பீங்க. வெற்றிமாறன் சாருக்கே இங்க இருந்துதான் அந்த சீன் வைக்கலாம்னு தோணுச்சான். தெரிஞ்சுக்கிட்டியா? சரி மினிஸ்டர் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் ஒரு சாரியை கேட்டு விடுன்னு சொல்லி அனுப்புறாங்க. மறுபடியும் போய் அவன் கார்ல கட்சி கொடியை சொறி வச்சிருக்கான்னு காதை கட்டி ஒன்னாப்பிட்டு வராரு. சார் இன்னும் அவரை பத்தி சொல்லுங்க, இன்னும் நான் நிறைய கேட்கணும். இப்ப அவரோட ஷூட்டிங் ஸ்கில்ல பத்தி சொல்றேன் தம்பி கேட்டுக்க. அவரு ஷார்ட் கன் எடுத்து லாங் ரேஞ்ச் ஆடுவாரு. கால ரெண்டையும் தூக்கி கவட்டி கடையில விட்டு அடுத்தவன் கவட்டையில சுடுவாரு. பிணை கைதியா வச்சிருந்த நம்ம ஆளுங்களை போய் காப்பாத்துறப்ப சுத்து போட்டாங்க. எல்லாரோட கண்ணும் பாலையாவை நோக்கி தான் இருக்குது. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. இந்த டெரரிஸ்டுங்கள்லாம் சேர்ந்து குழந்தைங்கள்லாம் கொடியேற்றுற இடத்துல ஒரு பாம் வச்சிருக்கானுங்க. அதை போய் நம்ம ஹீரோ காப்பாத்துறாரு. பாம் வெடிச்சதுக்கு அப்புறமும் சில பல காயத்தோட தப்பிச்சிட்டாரு ஹீரோ. ஆனா அவங்க குடும்பத்தை குத்தி போட்டு போயிட்டாங்கப்பா. இந்த கதையெல்லாம் கேட்ட நம்ம நடிகர் பாலையா கொந்தளிச்சு போய், இனிமே நான் தான் ஜெய்சிம்மா இவனுங்களுக்கு எல்லாம் ஆட்டம் காட்டுறேன் பாரு. இது இந்த விக்ரமகடு படம் தானே? அதான் சிறுத்தை அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா நான் மேஜர் ஐட்டமான்னு சொன்ன உடனே அம்மா குறை மகிழ்ச்சி. அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஃபைட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் இவரை கோர்ட்ல கூப்பிட்டு பேச சொல்றாங்க. போதுண்டா, உயிர் போற மாதிரி இருக்கிறாரு. உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட், எங்கடா இந்த படத்துல பாட்டியை காணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கடைசியா வச்சு செஞ்சுக்கலாம் தான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். பாப்போமா? மொத பாட்டு கிஸ் அடிச்சாங்கல்ல ஹீரோயின், அவங்க கனவுல. டனக்கு டனக்கு அமுக்கு, டனக்கு டனக்கு குமுக்கு. இது என்ன பிரமாதம்? இங்க தனியா ஆடுறாரு பாருங்க. மணிஷர்மா கரு, நீங்க இந்த போக்கிரி படம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்க கரு, நல்ல படம். அதுல ஒரு ஐட்டம் சாங் வரும் இல்லே, அந்த மாதிரி போட்டு கொடுங்க. அதே மாதிரி இருக்கு கரு, அதே போட்டு கொடுத்துறேன். அட அந்த படத்தை நீங்க தானே பண்ணீங்க, அப்ப காப்பிரைட்ஸ்ல எதுவும் வராது, போட்டு விடுங்க. இந்த டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கெல்லாம் கொடுத்த அதே ட்ரெஸ் பாலையாவுக்கும் கொடுத்து ஆட சொல்லியிருந்தா, யாரா அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இவ்வளவு கேவலமா ஆடுறான், வெளியே போக சொல்றான்னு சொல்லியிருப்பாங்க. ஏய் எவா, யாருப்பா அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்? வெளியே போக சொல்லுங்கப்பா, நல்லாவே ஆட மாட்டேங்கிறான். சார் அது நம்ம பாலையா தான் சார். ஏமாச்சான், இந்த ஆளு உண்மையிலே யூத்தா இருப்பாரோ? இன்னும் யூத்தா இருப்பாரோ? சிபிராஜோட ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட்டையும் திருடி போட்டு வந்துட்டா உடனே இவர் யூத் ஆயிடுவாரோ? அவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்களை அடுத்து வேற ஏதாவது ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். பை பை. சும்மா பேச்சு. அந்த ஃபிலிம் என்ன கதை என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல சத்தியமா சொன்னா. இதுக்கு பிஹெச்டி ஏதாவது படிக்கணுமோ என்ன சொல்ல தெரியல. ஆனா ஹீரோயின் அவரோட பேத்தி வயசு, அந்த பொண்ணு தெரியும். இதுல இருங்க நான் சொல்றேன், அந்த பொண்ணு பேர் என்ன பேர் தெரியும். ஷீஸ் டூ யங். அவங்க வந்து சைல்டு ஆர்டிஸ்டா வந்து 90s மிட் 90s அண்ட் லேட் 90sலாம் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காங்க. தமிழ் ஷீலா கௌர். ஷீலா, ஆமாம். அவங்க வந்துட்டு சின்ன பொண்ணு. ஷீலா கௌர் அந்த பொண்ணு அவரோட கண்டிப்பாக அவரோட கிராண்ட் டாட்டர் வயசு தான் அந்த பொண்ணுக்கு. ஆஃப்கோர்ஸ் 34 years old. இந்த ஆள் எவ்வளோ? 65 75 இருக்கலாம். 70 இருக்கும் அவருக்கு. Married to a businessman.
என்ன அந்த ஃபிலிம் பேர் என்ன? எந்த படம்பா? இப்போ பரம்வீர் சக்ரா. ஓ 2011. அதோட முடிஞ்சிச்சு அவளோட கரியர். புரியல, என்ன சொல்றது தெரியல எனக்கு. இது ஆக்சுவலி நான் இந்த பொண்ணு எதுல பார்த்தேன்னா, ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி சைல்ட் ஆர்டிஸ்டா, அப்புறம் இவரோட ஃபிலிம்ல சைல்ட் ஆர்டிஸ்டா பிரசன்னா இருக்கால்லப்பா, டும் டும்ல சைல்ட் ஆர்டிஸ்டா இருக்கா. அவளோட தங்கச்சி தான் அவர் அந்த பொண்ணு. அப்புறம் ஹீரோயினா தமிழ்ல வந்து பிரசன்னாவோட ஒரு படம் நடிச்சது, ஒரு காமெடி படம். பிரசன்னா வடிவேல் நடிச்சிருப்பாங்க. செம்ம காமெடி படம், படம் நல்லா ஓடிச்சு. நான் ஒரு படம் பார்த்தது மலையாளத்துல, மேக்கப் மேன் சொல்லி ஜெயராமோட வைஃபா இருப்பா அதுல. அதுதான் எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு ஹிட்டான ஒரு படம் அது. இப்போ அந்த பொண்ணுக்கு வயசு என்ன? 35. இப்போ 35. இந்த படம் வந்து எப்போ வந்திருக்கு? 2011ல. அப்போ எவ்வளவு சின்ன பொண்ணு. ஆமா, இந்த ஆளுக்கு எவ்வளவு வயசு? பாலகிருஷ்ணா, நந்தமூரி பாலகிருஷ்ணா. என்ன இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. 64. யாருக்கு தெரியுது உண்மையான வயசா இல்லையான்னு? இந்த ஆள் தான் மூத்த பையன், அது எப்படி 64? என்னவோ, ஆனா வந்து எடிட்டிங் நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் நல்ல பெஸ்டா இன்னும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். இல்ல அந்த படமே இப்படிதான் போல இருக்கு, குழப்பமா வரும் போல இருக்கு. நல்லா இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாம் எனக்கு தெரியல. சந்திரபாபு நாயுடுவோட பிரதர் இன் லாவா? அப்போ இவங்க தங்கச்சியவா இவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க? I didn't know that. Okay, thanks for the சும்மா பேச்சு சேனல் இந்த வீடியோக்கு. யா, தேங்க்யூ ஸோ மச். செம்மையாக இருந்துச்சு, எடிட்டிங் நல்லா இருந்துச்சு, கலாயும் நல்லா இருந்தது, ட்ரோல் தேவையான ரோஸ்ட் இருந்துச்சு. ஓகே, நிறைய போடுங்க வீடியோ, இன்னும் நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். குட் நைட்.